ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதில் கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கனி நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் எக்கச்சக்கமாக இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிக் பாஸ் ஒரு பிளானை போட்டது பக்காவாக தெரியுது. என்னென்னா பிரவீன்ராஜ் கேப்டன் ஆனார். கேப்டன் ஆனதுக்கப்புறமா இப்போ திடீர்னு பிக் பாஸ் கூப்பிட்டு உங்களோட கேப்டன்ஷிப்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் டீமில் சூப்பர் டிலக்ஸ்க்கு நீங்கள் போகலாம் முன்னாடி. இப்போ நீங்கள் தலையானதுனால இதை வந்து யார் கொடுக்க போகிறீங்கன்னு போது அவர் டக்குன்னு கலையரசன்னார். உடனே பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, யோசிச்சு தான் முடிவு எடுத்தீங்களான்னு கேட்குறாரு. இப்போ பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டவொடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டு மாறும். ஐயோ தப்பாக நம்ம ஒரு ஆளை சொல்லிட்டோம் போல இருக்கேன்ட்டு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே யோசிக்கிறார் யாரை சொல்லலாம். விஜய் பார்வதி கமருதிலாம் கேட்குறாங்க, என்ன சொல்கிறான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை சார் நான் வந்து கனி கொடுக்குறேன்ட்டு. என்ன அது அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கனிக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க, சாப்பாட்டில் வந்துட்டு அன்னபூரணி என்னென்னமோ சொல்லி வச்சுருக்காங்களே, அதனால் வெளியில் தான் கனிக்கு நெகட்டிவ் இமேஜ், உள்ளே வந்து பயங்கரமாக இருக்கு இல்லையா. ஸோ எப்படியும் வந்துட்டு கலையை கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக கனிக்கு தான் வரும். ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் தான் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆல்ரெடி விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கெட்ட பேர் இருக்குது. வினோத்தின் திட்டாப்பில் விக்கல் சிக்கிரம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. வேறு யாருமே இல்லை பெருசாக. அப்படின்னும் போது சரி, அப்போ நம்ம வந்து கனியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிரவீன் நம்ம இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ண இவரும் வந்து குழம்பி போய் கனிக்கிட்ட கொடுக்க இப்போது நாமினேஷன் ஃப்ரீலேருந்து அவங்க தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து சூப்பர் டீலர்ஸ்க்கு சூப்பராக போய் உக்காண்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, கலை இப்போ வந்து நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்துட்டாப்புல. வந்ததுனால என்னாச்சு, இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அரோராவா கலையரசனான்னு வரும்போது கலையரசன் இது வரைக்கும் என்ன பண்ணான்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அரோரா என்ன பண்ணாங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ கலையரசன் தூக்கிடுவான்டான்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. இந்த வாரத்துலேருந்து இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து கலை தப்ப வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தோணுது. எது எப்படியோ கனியால் வந்துட்டு இப்போ கலை போக போகிறாரு, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். ஒய் பிபி இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி சீசன் 5 தான் வந்து பிரியங்காக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கனிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.